இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பறவை செத்து கிடக்குன்னு தான் நினைச்சிருப்பீங்க. ஆனா இது உயிரோடு தான் இருக்கு. இதோட வாய் மட்டும் தான் இந்த மரத்துல மாட்டிக்கிட்டு இருக்கு. வெளிய இருந்து பாக்குறதுக்கு மரங்கொத்தி என்னமோ சாதாரணமா மரத்தை கொத்துற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா உண்மை என்னன்னா மரங்கொத்தி தன்னோட முழு பலத்தோட மரத்தை கொத்துது. எந்த அளவுக்கு பலமா கொத்துதுன்னா மரங்கொத்தி மரத்தை கொத்தும் போது மண்டைக்குள்ள மரங்கொத்தியோட மூளையே அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வருமா. இவ்வளவு பலமா மரத்தை கொட்டுறனால மட்டும்தான் ஒரு சில நேரங்கள்ல தன்னோட வாய் மரத்துல மாட்டிக்கிடுது. அதை அதுங்களால வெளியெடுக்க முடியாம மரத்திலேயே சிக்கி இறந்தும் போகுது. அதே போல பறவை இனங்கள்லயே ரொம்ப நீளமான நாக்கையும் மரங்கொத்தி தான் கொண்டிருக்கு. எந்த அளவுக்கு இதோட நாக்கு நீளமானதுன்னா இதோட நாக்குல பெரும்பாலான பகுதியை மண்டைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கு. மரத்தை ஓட்ட போட்டு தன்னோட நாக்க ஓட்டைக்குள்ள விட்டு அங்க இருக்கிற பூச்சிகளையும் புழுவையும் உணவா உட்கொள்ளுது. மரங்கொத்தியோட அழகு நம்ம நினைக்கிறத விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா. மரங்கொத்தி மரங்களுக்குள்ள பொந்து ஏற்படுத்தி அதுக்குள்ளதான் வாழுது. மரங்கொத்தியோட நாக்குல ஒரு விதமான பசைத்தன்மையும் இருக்கு. மரங்கொத்தி மரத்துல ஓட்டை போட்டு நாக்க உள்ள விடும்போது பூச்சிகளும் புழுக்களும் இந்த நாக்குல ஒட்டிட்டே வந்துருமா. மரங்கொத்தி தன்னோட மர பொந்துகள்ல தான் முட்டை போடுது. சுமார் 2 வாரங்கள் அடையும் காக்குது. குஞ்சு பொரிச்ச பிறகு குஞ்சுகளை பாதுகாக்கவே தாய் அல்லது தந்தை பறவை மரத்திலேயே காவல் இருக்குமா. மரங்கொத்தி நொடிக்கு 20 தடவை மரத்தை கொத்துது.